கல்லடி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மத்திய அரசினுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தின் நிர்வாகத்தில் வருகின்ற மாவடியோடை அணைக்கட்டு என்கின்ற போது அது தற்காலிக ஏற்பாடுகளோடு தான் அது இருந்தது. அது இப்போ எதிர்பாராத விதமாக வந்த இந்த வெள்ளம் காரணமாக, வழக்கமாக இந்த நவம்பர் மாதத்தில் இவ்வாறான வெள்ளம் எதிர்பார்க்கப்படுவதில்லை. இவ்வாறான வெள்ளம் திடீரென்று வந்ததன் காரணமாக அது உடைப்படுத்ததன் காரணமாக அதனால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை பொழுதுண்டு. இருந்த பொழுதிலும் அதற்கான இன்னொரு வழியும் இருக்கிறது. அந்த வழியை விவசாயிகள் பாவிக்க முடியும். அந்த வழியும் கூட கொஞ்சம் செப்பனிடப்பட வேண்டிய அந்த வீதியானது ஆர்டிடிக்கு உரியதா அல்லது இரிகேஷனுக்கு உரியதா என்ற பிரச்சனை இன்னும் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட அவ்வப்போது மாவட்ட செயலகம் தலையிட்டு அதற்குரிய நிதி மூலங்களை வழங்குவதன் மூலம் அந்த பாதை செப்பனிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையிலேயே இப்பொழுதும் ஏற்கனவே இருக்கின்ற தற்காலிகமாக பாவிக்கக்கூடிய மாவடியோடை அணைக்கட்டின் பகுதி பட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பிரச்சனை தீர்வடையும் என்று தீர்வுக்கு வரும் என்று நினைக்கின்றோம். இந்த விடயத்தை கேள்விப்பட்டு தான் நாங்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநேசன் அவர்களும் வியாழேந்திரன் அவர்களும் வேறு நிகழ்விலே இருந்த நாங்கள் இப்பொழுது இங்கு பிராந்திய பொறியியலாளர் அவர்களையும் அழைத்து கொண்டு இங்கு வந்து இதை பார்வையிட்டு அந்த பார்வையிட்டதன் பின்பு அரசாங்க அதிபரோடு மேற்கொண்ட தொடர்பின் அடிப்படையிலே இந்த கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது வெளியிடுகின்றோம். வார பாலம் இருக்குது தானே, அதுக்கு ஒரு துண்டு கொஞ்சம் மண் அகலமாக போட்டு என்ன பிரச்சனை போகலாம். யாரை சொன்னாங்க இந்த மகேந்திரனுக்கு ஒரு ஆள் கீழால பூந்து போகலாம். அவங்க அதாவது கட்ட ஒரு என்ன